சிவா சிவா வைடு அந்த கூட்டணியிலும் பல கட்சிகள் அங்க வைக்கின்றன. குறிப்பாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டும் அங்க வைக்கின்றன. இங்கு கம்யூனிஸ்டுக்கு காங்கிரஸ் ஓட்டு சேர்ந்தது, காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு சேர்ந்தது. பக்கத்தில் கேரளாவில் ரெண்டு பேரும் எதிர்த்து நிற்கிறார். இங்கு ஒரு கொள்கை, அங்கு ஒரு கொள்கை. இது இந்தியா முழுவதும் நடக்கின்ற தேர்தல், ஒரு மாநிலத்துக்கு நடக்கின்ற தேர்தல். எனவே இந்தியா முழுவதும் எந்த கட்சி அதிக இடங்களில் ஜெயிக்கிறார்களோ வெற்றி பெறார்களோ அவர்களும் நாட்டில் பிரதமராக முடியும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஸ்டாலின் வைக்கிற கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க, அங்க வேற்றுமையா இருக்கிறாங்க. இவர்கள் எப்படி ஒன்றாக இருந்து தேர்தல் முடிந்த பிறகு பிரதமரை தேர்ந்தெடுக்க சொல்கிறார்கள், எப்படி எடுக்க முடியும்? ஒற்றுமையாக எல்லா இடத்திலும் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு அதே போல நதிநீர் பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. நம்முடைய திருச்சி மாவட்டம், நம்முடைய கரூர் மாவட்டத்தில் பல பகுதியில் இன்னைக்கு பாசனம் வருகிறது காவிரி நதிநீர். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2000 நடுவர்கள் இணைத்திருப்பது. அப்ப மாநில புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இருந்தாங்க, எதிர்கட்சியா இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மத்தியிலேயே மாநிலத்தில் இருந்தாங்க. அந்த நடுவர்களை இணைத்திருப்ப அரசியல் வெளியிட வேணும்னு எல்லா கட்சி தலைவரும் சொன்னாங்க, விவசாய சட்ட தலைவர் சொன்னாங்க, தமிழ்நாட்டு மக்களே குரல் கொடுத்தாங்க, அம்மாவும் குரல் கொடுத்தாங்க. ஆனா திமுக அக்கறை செலுத்தல. அதனால நடுவர்மன்ற தீர்ப்பு கிடைச்சு கூட அந்த கெஜெட் வெளியிடாத காலத்துல 10 ஆண்டுகளும் நமக்கு கிடைக்கப்பட்ட தீர்ப்பை நாம் பெற முடியல. நமக்கு கிடைக்கப்பட்ட நீர் விவசாயிகளுக்கு கிடைக்கல. பல நேரத்துல தண்ணி விடாத காலத்துல குடிப்பதற்கு கூட காவிரி தண்ணி இல்லாத சூழ்நிலை கொடுக்கும். ஆனா அதே நேரத்தில் அம்மாவர்கள் உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து அரசியல் மத்திய அரசில் வெளியிட வேண்டும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் தீர்ப்பை பெற்றுத்தந்த முதலமைச்சரும் இணைய புரட்சித் தலைவர் அம்மா 50 ஆண்டு கால போராட்டத்துக்கு விவசாயிகளுக்கு தீர்வு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் காவிரி நதி ஜீவநதி. அதை நம்பித்தான் தமிழகம் இருக்கிறது. 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருப்பது இந்த காவிரி நீர். காவிரி தண்ணி நீர் நமக்கு தண்ணி கிடையாது குடிப்பதற்கு. அது அப்படிப்பட்ட காவிரி நீரை இன்னைக்கு பாதுகாப்பாக பார்க்கிறாங்க காங்கிரஸ் கட்சி சேர்ந்தது. இன்னைக்கு ஒரு 3-4 நாளுக்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்தில் பேசும்போது சொல்றார், நான் பாரத பிரதமர் வந்தவுடன் மேகதாது கட்டப்படும் என்று. அவர் ராகுல் காந்தி பிரதமர் மேகதாது காவிரி ஆட்சி குறுக்க மேகதாது கட்டப்படும் என்று தெரிவிக்கிறார். பிறகு அமைக்கப்பட்ட மத்திய அரசு அமைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்தும் கலைக்கப்படும் சொல்றார். அப்படி என்றால் 50 ஆண்டுகளும் போராடி பெற்ற உரிமையை இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் ராகுல் காந்தி இப்படி பேசுறாருன்னா இங்க அவருடைய கட்சி சேர்ந்து நிற்கிறார். அவரை வெற்றி பெற்றார், அவர் குறைவிச்சாரா நம்முடைய தகுதி பாதுகாப்பார். அவர் சொன்னது நாம சொல்லல. ராகுல் காந்தி என்ன சொல்ற, என்னுடைய ஆட்சி மத்தியிலே அமைச்சார், நான் பிரதமர் காவிரி குறித்த மேலாண்மை கட்டுவேன், அமைக்கப்பட்ட ஆணையத்தை கலைப்பேன் என்று அவர் சொல்கிறார். அப்படி சொல்லுகின்றவரைத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் என்னுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அறிவிக்கின்றார். அவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு 50 ஆண்டு காலம் போராடி பெற்ற அந்த உரிமையை பறிக்க பார்க்கிறார். அதுவே இந்த தேர்வு நமக்கு தகுந்த பாடத்தை போட்டு நிறைய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப்பட்டால் காவிரி ஒரு சொட்டு தண்ணீர் என்று கிடைக்காது. இப்பொழுது நமக்கு தண்ணி சரியா மறுக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பின்படி நல்ல தண்ணி திறந்து கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை மேகதாது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது கட்டிக்கிட்டு போது 63 டிஎம்சி தண்ணீர் சேர்க்க வேண்டிய சூழல் வருது. 63 டிஎம்சி தண்ணீர் சேர்க்க வேண்டாம் தமிழகம் முழுவதும் பாலைவனமாகிவிடும். குடிப்பதற்கு
இருக்கின்றவர் காங்கிரஸ் வேட்பாளர். அவருடைய தலைவர் சொல்வதைத்தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதை எண்ணி பாருங்கள். நமக்கெல்லாம் ஜீவனே என்கின்ற காவல் நிலையம் ஓட வேண்டுமா? அல்லது வறட்சியால் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பாலைவனத்திலிருந்து பார்க்கின்ற காட்சியை நாம் பார்க்க வேண்டுமா என்பதை தேர்தல் மூலமாக நீங்கள் எண்ணி பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்க. காவை நலவாக்கிட்டு வருவாங்க. அரசு விவசாய தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. அந்த பொருளுக்கு வலிமை சேர்க்கின்ற மூலமாக வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் எங்களுடைய அணிக்கு ஆதரவை தாண்டி என்னுடைய வெற்றி வேட்பாளர் தம்பித்துறை அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள். அதே இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார். காவிரி ஆற்றில் குறைக்க மேலாண்மை கட்டப்படும், காவிரி மேலாண்மை கலைக்கப்படும். இதற்கு என்ன பதில் சொல்ல போயிருந்தாய் அடுத்த கூட்டத்தில் சொல்லுங்கள். ஒரு இடத்துலையும் போய் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க தானே பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. உங்க கூட்டத்தில் இருக்கிற கட்சி யார் அறிவிக்கல? இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் யாருமே பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அறிவிக்கல. ஒருத்தர் தான் அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சிட்டீங்களா? அவர் பிரதமர் வேட்பாளர் வந்து இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கார். இதற்கு என்ன கருத்து நாளை அவர் தெரிவிப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். தமிழக மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளிப்பதுதான் என்னுடைய முதல் கடமை. அதே போல ஸ்டாலினுக்கும் ராஜாவுக்கும் மிக நெருக்கமானவர் சாதி பட்ச அவர் ரீலர் அதிகார். அவர் அவரின் நெருங்கிய நண்பர். ஸ்டாலினுக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாவுக்கு நம்ம நெருங்கிய நண்பர் இருந்தார். அவர் அண்மையில பாத்தீங்கன்னா அந்த ஊழல்ல விசாரிப்பதற்காக இவரை சிபிஐ விசாரிக்க வேண்டும் கருதி என்பது. அப்புறம் அவரை விசாரிக்கும் போது அவர் மர்மமான முறையில் இருந்ததால் சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ மனைவி ரேகாபான் என்பவர் ஜனாதிபதி போய் கோலம். என்னுடைய கணவர் சாரிபாட்சா அவர்கள் மர்மமான முறையிலே தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டார் என்று மனு கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே மேலதிக நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் அதை அனுப்பி வைத்தால் அரசுக்கு இவருடைய சாதிப்பட்டவருடைய மனைவி விண்ணப்பம் கொடுத்தால் அம்மாவுடைய சட்ட ரீதியாக அணுகி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதை தெரிவித்துக் கொள்கிறேன்.